தலை படமே பயங்கரமாக இருக்குது. தலை வெறித்தனமாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு சூரி படம், சசிகுமார் வேற லெவல். தலை படம்னு பார்த்தா இதுமாரி படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அர்த்தம் நல்லா இருக்குங்க. லாஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சூப்பர். அவர் கேரக்டர் சொக்கனுக்கு கரெக்டாக இருக்குது. சூப்பர் கேரக்டர் உள்ள இன்டர்வல் சீன் தான் அவரோட மாஸ் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. சூர்யா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம ஒரு இன்ட்ரோவில் அது எப்படி சொல்கிறதுனே தெரில. செம்ம மாசாக இருக்காப்புல. எப்படின்னா அவர் ரெகுலர் ஹீரோ மாதிரி இருக்கிறாப்புல. அவர் வந்துட்டாப்புல வேற லெவலில் இருக்கு. செம்ம மாசாக இருந்தது. ஒன் வேர்ட் தான், எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஓவராலாகவே பயங்கர மாசாக இருந்தது. சூரி ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் வாட்ச். சூரி நல்லா பண்ணியிருக்காரு. சூரியெல்லாம் வந்து நீங்கள் பரோட்டா சூர்யா பார்த்துருப்பீங்க, ஒரு காமெடியாக பார்த்துருப்பீங்க. அவர் ஹீரோவாய் நடிப்பாரா, ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியில் நடிப்பாரான்றது ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயத்த நம்ப வச்சிருக்காரு. யார் தெரியுமா? வெற்றிமாறன் தான். அவர் ஒரு டேரக்டரு. ஒருத்தனை எப்படி கொண்டு வரன்ற வித்தை அவருக்கு தெரியுது. அவரு வெற்றிமாறன் படம் இல்லை இருந்தாலும் கதை ரைட்டிங்லாம் அவர் தானே பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூரி தான் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தார். நான் நினச்சி கூட பார்க்கல அவர் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு. சூரிக்காக படம் பார்க்கலாம், ஒரு தடவை அவருக்காக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக செம்ம. சூரி வந்து ஆக்சுவலாக ஒரு நெக்ஸ்ட்டு மாஸ் ஹீரோ அளவுக்கு அவர் டைலாக் டெலிவரிலாம் அவர் டோட்டலாக ஒரு 4 சீன்ஸ் செம்மையாக பண்ணிட்டார். அந்த நண்பர்கள் 3 பேர் வந்து தர்மம் வெள்ளன்றது தெரிஞ்சிச்சு. அவர் நியாயமாக நடந்துக்கும், நான் உயிரோடு ஆகிட்டாங்க, அணையமானவங்க போயிட்டாங்க. அது தெரிஞ்சுது. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுன்னு சொல்கிறது, அவருடைய டைலாக் எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பேக் தானே செம்மையாக இருந்துச்சு. இன்டர்வல் பேக்கில் அவர் கையில் துண்டை விட்டுறது செம்மையாக இருந்துச்சு. அவரோட நடிப்பு தான் செம்ம மாசம் பண்ணியிருக்காப்புல. வேற லெவல். ஹீரோவாக பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. செம்ம மாசாக இருக்காரு. படம் சூப்பராக இருந்தது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு, தப்பான ஒரு விஷயத்துக்கு போனால் கடவுளும் அந்த இயற்கையும் ஒரு சரியான வழிக்கு கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக மேலே ஒரு கர்டன் சுற்றுற மாதிரி படத்தை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி. சூரி சாருக்கு ஒரு பெரிய இன்னொரு படம் ஓடிடுச்சுன்னா அவர் அடுத்த கதாநாயகன் தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி. ஆமாம், சசிகுமார் ஆக்டிங்லாம் வேற லெவல். அது சொல்லவே தேவையில்ல. புதுசாக நம்ம எதிர்பார்க்கறது வந்து சூரிய தான். சூரி வந்து எப்படின்னா இப்போ வேற லெவலில் நடிக்கிறவங்க மாதிரி புது படம் மாதிரியே தெரில. புதுசாக ஹீரோவாக என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரியே தெரில. அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான் போவாங்க மாசு. ஃபைட் சீன் தான் அங்கே மாசு. செம்மையாக இருக்குது படம். வேற லெவல். ஆக்சுவலாக ஒரு கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும். அது வேற லெவலு. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுலேருந்தே இருக்கும். அந்த சீன் வந்து எலிவேட் ஆகும்போது செம்மையாக இருக்கும். அந்த நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டைலாக்ல. ஒரு லென்த்து டைலாக் ஒன்று இருக்கும். செம்மையாக இருக்குது. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான். வைலன்ஸு எல்லாம் அவ்வளோலாம் இல்லை சார். ஆனால் இருக்குது, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அது பரவாயில்ல. ஆனால் 2 பேருமே சசிகுமார் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் சூப்பராக, ஓவராலாக சூப்பர் படம். ஒரு மாஸ் படம் சார். சூரிக்கானே ஒரு தனி ஹீரோவாக அது பார்க்குற படம். அது செம்ம படம். அது நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். நல்ல தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸு. இந்த மாதிரி படம் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது ரியலாகவே. சூப்பராக அதான் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவர் காமெடி கூட வந்து பார்த்தா அவர் ஸ்ட்ரென்த்தில் நடிச்சிருக்காரு. யதார்த்தமாக இருக்குது அவர் நடிப்பு. அதான் சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். அவரோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. உன்னிமுகுந்தன் வந்து நம்ம மல்லிகாபுரத்தில் பார்த்துருப்போம், ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. தமிழ் படம் ஒன்று. அதை இதில் வந்து வில்லன் ரோலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம். அவரோட போர்ஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். நானும் சினிமாவில் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கருடன் படம் பார்த்தேன். நல்ல ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவினா இது நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த படம் நிறைய ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் நிஜத்திலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் அந்த கத்தியில் அடிக்கிறது, குத்துறது, அது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் சீன்லாம் இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா அது உங்களுக்கான படம் இதான். இதில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சூரி சார் ஆக்டிங் செம்ம. அதோட சசிகுமார் அதோட பயங்கரமாக சூப்பராக ஆக்டிங்லாம் பண்ணிட்டாரு. நானும் சினிமாவில் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து சூரி சார் தான். நம்ம முழுசா நம்பினா இங்க யார் வேணா என்ன வேணா சாதிக்க முடியுன்றதுக்கு சூரி சார் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் ஹீரோ ஆனேன்னா என் படமும் இதே தேட்டரில் வரும். ஸோ எல்லாரும் என்னையும் மகிழ்ச்சியாக எல்லாரும் இந்த படத்தை போய் நல்லா கொண்டாடுங்க. ஸோ என்ன மாதிரி நிறைய சினிமாவில் நடிக்கிற நிறைய பேருக்கு நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த படத்தில் பார்த்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். தேங்க்யூ. அவர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல அதுக்கப்புறம் எதுவுமே. பட் இதில் ஒவ்வொரு டைமும் அவரோட ஆக்டிவ் அப்படியே என்ஹான்ஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு.
அவர் இருக்கிற நேச்சர் அப்படியே மாறாமல் அதிலே என்ன அதிகமாக காமிக்க முடியுமோ டைரக்டர் அப்படி தான் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாசம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி சொல்ல முடியாது சில இடத்துல, ஆனால் அது எடுத்திருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நம்ம ரொம்ப எங்கேஜிங்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. சில இடத்துல ப்ரிடிக்டே பண்ண முடியாத சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசமாக செட் ஆகிருக்கு.